இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 26ஆம் வசனம். மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்களை சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனசுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று சொல்லி இங்கே சாலமோன் பிரசங்கியிலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் இங்கே சொல்லுகிற காரியம் என்ன? முதல் காரியம், நீதிமான் ஞானி எல்லாரும் அவருடைய கைவசமாய் இருக்கிறார்கள். உழைப்பு மாத்திரம் மனிதனுடையது. அனுபவிப்பதற்கு அனுமதி அளிப்பவர் அவர் ஒருவரே என்று சொல்லி இந்த பிரசங்கி புத்தகத்திலே இந்த வசனங்களின் மூலமாக தன்னுடைய கருத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாய் இருக்கிறார்கள். அதாவது மனிதர்கள் உழைக்க வேண்டிய வேலை மாத்திரம்தான் அவர்களுடைய வேலை. அது நீதிமான்களாக இருந்தாலும் சரி, ஞானிகளாக இருந்தாலும் சரி, துன்மார்க்கர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்கள் கிரியைகளை செய்கிறதற்கு மாத்திரம் இந்த உலகத்திலே அனுமதி பெற்றிருக்கிறார்கள். வேலை செய்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. அனுமதி அளிப்பது தேவனுடைய கரத்தில் இருந்து வருகிறது என்று சொல்லி அவர் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே வாழ்ந்த சாலமோன் இந்த காரியங்களை வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். அதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அநேக இடங்களிலே பிரசங்கி புத்தகத்திலேயே இந்த கருத்தை அவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். என்ன சொல்லுகிறார்? பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்று சொல்லுகிறார். புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் சாப்பிடுகிறது எல்லா காரியங்களுக்கும் அவர்கள் பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அதை அனுபவிப்பதற்கு தேவன்தான் அனுமதி அளிக்கிறார் என்கிற காரியத்தை சொல்லுகிறார். அதே போல் பிரசங்கி 5:19 சொல்லுகிறார், தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சி அடைந்திருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன்தான் கிருபையாய் அவன் சம்பாத்தியத்தினுடைய பலனை அனுபவிக்கும்படியாக கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரசங்கி 9:7 இந்த காரியத்தை அவர் வலியுறுத்துகிறார். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். நீ உழைச்சிய, நீ சம்பாதிச்சிய, அதை அனுபவிப்பதற்கு தேவன் உனக்கு அனுமதி அளித்து இருக்கிறார், அங்கீகரித்து இருக்கிறார், அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். அதனால் நீ புசித்து நீ குடித்து நல்ல திருப்தியாக இரு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அனுமதி அளிக்காத ஒரு காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் 16 20 வரை ஒரு சம்பவத்தை சொல்லுகிறாரே. ஒரு மனுஷனுடைய நிலம் நன்றாக விளைந்திருந்தது. அவனுடைய நிலம்தான் விளைந்திருக்கிறது. அதுவும் விளைச்சல் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால் அவன் தன்னுடைய களஞ்சியத்தை எல்லாம் இடித்து பெரிதாக கட்டி விளைந்த எல்லா பொருட்களையும் அங்கே கொண்டு வந்து சேர்த்து வைத்து விட்டான். அவனுடைய கைகளின் எல்லா பிரயாசங்களின் நிமித்தம் அநேக காரியங்கள் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. இப்பொழுது அவன் தன்னுடைய ஆத்மாவோடு கூட இரவிலே பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கிறான். அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் உனக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டிருக்கிறான். அந்த இரவு ஆண்டவர் தேவன் அவனுடைய தரிசனத்திலே தோன்றி அவனை பார்த்து சொல்லுகிறார், மதிகேடனே, நீ இந்த ராத்திரி வேளையில் உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவைகளாகும்? எடுத்துக்கொள்ளப்படும் என்றே பேசுகிறார். எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவைகளாகும்? அதாவது உழைப்பது நம்முடைய கடமை,
பிரயாசப்படுவது நம்முடைய கடமை. அதை அனுபவிப்பதற்கு தேவன் ஒருவரே அனுக்கிரகம் பண்ணுகிறார் என்கிறதை சூரியனுக்கு கீழே வாழுகிற வாழ்க்கையில் மனிதர்கள் கண்டடைகிறார்கள் என்கிறதை தன்னுடைய ஞானத்தின் மூலமாக இங்கே ஆங்காங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவதாக இவர் இன்னொரு காரியத்தை இங்கே வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். தவறு செய்தால் தண்டனை, நன்மை செய்தால் ஆசீர்வாதம். செல்வந்தனாய் மாறுகிறது நம்ம நல்லவர்களாய் வாழும் பொழுது மாத்திரமே செல்வந்தர்களாய் வாழ முடியும் என்கிற ஒரு காரியத்தை அவர் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அதை தான் சொல்ல, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்களை சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கு முன்பாக ஆபிரகாமுக்கு வாக்கருளின பொழுது கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னாரே ஒழிய பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் தருவேன் என்று வாக்கருளவில்லை. ஆனால் அவர்கள் 400 வருஷங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்து அவர்கள் விடுதலை பெறும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லி அங்கே 7 வகையான ஒரு வாழுகிற ஜனங்களை கொண்டு 7 வகையான வம்சத்தாரை கொண்டு அங்கே ஆண்டவர் அந்த கானான் தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசமாக மாற்றி அதற்கு பின்பாக தங்களுடைய பிள்ளைகளை அவர்களுடைய உழைப்பிலே இவர்கள் வாழும்படியாக இவர்களை 40 வருடங்கள் வனாந்தரத்திலே பரிசுத்தப்படுத்தி அவர்களை சுத்திகரித்து அவர்களுக்கு நியாயப்பிரமாணங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை எல்லாவற்றையும் எழுதி கொடுத்து அந்த தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக ஆண்டவர் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த கருத்தை தான் இவர் வலியுறுத்தும் வண்ணமாக தவறு செய்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் தண்டனை, நன்மை செய்கிறவர்களுக்கு அவர் அருளும் நற்பலன். இந்த நற்பலனை தவறு செய்கிறவர்கள் சில நேரங்களில் அவர்கள் சம்பாதிக்கிற அந்த காரியங்கள் அதை தான் 26 சொல்கிறார். அவர்கள் பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவராக இருக்கிறவனுக்கு அவங்க விட்டுட்டு போயிடணும் இந்த காரியங்களை எல்லாம். அதற்கு இவர்கள் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி இவர்கள் பலத்தின் மிகுதியினால் சம்பாதிக்கிற எல்லாவற்றையும் இவங்க செஞ்சு முடித்து இவங்களுக்கு மிஞ்சினது, பாவம் செய்கிறவனுக்கு மிஞ்சினது தொல்லை. ஆண்டவர் தனக்கு பிரியமானவர்களுக்கு அந்த சொத்துக்களை எல்லாம் வாங்கி கொடுத்து விடுகிறார் என்கிற காரியத்தை அவர் அங்கே வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது அந்த பிறவி குருடனை பார்த்துட்டு அவருடைய சீஷர்கள்லாம் கேட்குறாங்க, இது இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். பாவம் செஞ்சால் நிச்சயமான இந்த பூமியிலேயே அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக ஆசீர்வாதமற்றவர்களாக வாழுகிறார்கள் என்கிற நம்பிக்கை தான் அவர்களுடைய நாட்களில் இருந்தது. அதனால தான் யோபுவும் சொல்லுகிறார், இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை என்று யோபு 8:20 யோபு 27:16-17 சொல்லுகிறார், அவன் புழுதியைப் போல பணத்தை குவித்து கொண்டாலும் மண்ணைப் போல வஸ்திரங்களை சவதரித்தாலும், அதாவது அவன் பணத்தை புழுதி மாதிரி சேர்த்து வச்சாலும் அவனுடைய வஸ்திரங்களை மண்ணை போல சம்பாதிச்சு வச்சாலும் அவன் சவதரித்ததை நீதிமான் உடுத்தி கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோபு கஷ்டப்படும் பொழுது அவருடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், ஏதோ மிகப்பெரிய பாவத்தை யோபு செய்து விட்டது போலத்தான் அவர்கள் பேசி, நீர் இவ்வளோ பெரிய பாவத்தை செய்திருக்கிறீர், அதனால தான் இவ்வளோ பெரிய தண்டனை என்றெல்லாம் சொல்லுகிறாங்க. யோபு தன்னுடைய கருத்தை இங்கே சாலமோனுடைய கருத்தையோடு கூட ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறதை நாம் வேதத்திலே காண முடிகிறது. புழுதியைப் போல பணத்தை குவித்து கொண்டாலும் மண்ணை போல வஸ்திரங்களை சவதரித்தாலும் அவர்கள் சவதரித்தவைகள் எல்லாம் நீதிமானுக்கே என்று சொல்லி அவர் அங்கே வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம போய் துன்மார்க்கர்களிடத்தில் நிறையா கோடியாக 1000 கோடி 2000 கோடினெல்லாம் வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு சம்பாதித்தது என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த நாட்களிலே அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நாட்களிலே நாம் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக வாழ்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக கூட அவர் இன்னொரு கருத்தை இங்கே சாலமோன் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்?
அவருடைய நாட்களிலே நல்லவர்கள் எப்பொழுது நன்மையை கண்டடைவதில்லை, தீயோர் நீண்ட நாட்கள் செழிப்போடு வாழ்கிறார்கள் என்கிற ஒரு காரியத்தையும் அவர் சொல்லுகிறார். பிரசங்கி 7:14-15 சொல்கிறாரு, அவர்கள் எல்லாவற்றையும் என் மாயை நாட்களில் கண்டேன், என் தன் நீதியிலே கெட்டுப்போகிற நீதிமானும் உண்டு, தன் பாவத்தில் நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. துர்க்கிரியைகளுக்கு தக்க, பிரசங்கி 8:11-14 வரை சொல்கிறாரு, துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினால் மனுபுத்திரனுடைய இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டு இருக்குது. அதாவது நல்லவர்கள் ரொம்ப வாழ்ந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் துன்மார்க்கன்கள் அவங்க சீக்கிரமாக அவங்களுக்கு தண்டனை கிடைக்காததுனால அவங்க பொல்லாப்பு செய்கிறதுக்கு அவர்களுக்குள்ள துணிகரம் கொண்டு இருக்குது. பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாக இருப்பார்கள் என்று அறிந்திருக்க ஒரு விசுவாச அறிக்கையை தான் சொல்கிறார். ஆனால் என் கண்களில் நான் இப்போ காணும் பொழுது துன்மார்க்கர்கள் தான் வாழ்ந்திருக்கிறாங்க, நீதிமான்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாது இருக்கிறபடினால நிழலை போல் இருக்கிற அவன் வாழ்நாள் நீடித்திருப்பதில்லை அப்படின்னு அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவனது கிரியைகளுக்கு தக்க பலன் அவனுக்கு கிடைக்காதபடியினால் அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோபு 9:22-24 சொல்கிறாரு. 22 வரையிலும் ஒரு காரியம் உண்டு, அதை சொல்லுகிறேன், துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் அவர் அழிக்கிறார். சவுக்கானது அசிப்பிலே வாதித்து கொள்ளும் பொழுது அவர் குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார். அதாவது பேரிடர் வரும் பொழுது, அதாவது ஒரு பெரிய இடர் அவருடைய வாழ்க்கையில் வந்ததுனால சாவு திடீரென வந்துருச்சு. அதுதான் சொல்கிறார், சவுக்கானது அசுப்பிலே வாதித்து கொள்ளும் பொழுது என்று சொல்லுகிறார். உலகம் துன்மார்க்கன் கையில் விடப்பட்டிருக்குது, அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார். அவர் இதை செய்கிறதுனால, அவர் செய்கிறதில்லைன்னா பின்ன யார் செய்கிறான்னு யோபு கேட்குறார். அதாவது துன்மார்க்கர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், நீதிமான்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்கிற ஒரு காரியத்தையும் சாலமோனும் முன்வைக்கிறார், யோபுவும் முன்வைக்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் தாவீது 2 சாமுவேல் 15:30 அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழும்பின பொழுது இவர் அழகாக சொல்கிறார, உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறபடினால அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுறாரு. இப்போ அப்சலோம் எழும்பி விட்டதுனால தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலாய் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். இதை அவர் செய்யலைன்னா பின்ன யார் செய்கிறா அப்படின்னு கேட்குறார். இப்படி 3 விதமான கருத்துக்களை இந்த பிரசங்கி 2 சாலமோன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமான், ஞானி, துன்மார்க்கன் யார் உழைச்சாலும் அந்த உழைப்பினுடைய பலனை அனுபவிப்பதற்கு தேவன்தான் அனுக்கிரகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். தவறு செய்தால் தண்டனை, நன்மை செஞ்சால் ஆசீர்வாதம். ஆசீர்வாதமாக இருக்கிறவன் மாத்திரம்தான் நல்லவன் சொன்னாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்க அப்போ ஏதோ பெரிய தண்டனை தவறு செய்திருக்கிறார்கள் என்று அவருடைய கருத்துக்கள். 3வது காரியம், என் பார்வையிலேயே நல்லவர்களெல்லாம் நல்லா வாழ்ந்திருந்தமா இல்லான துன்மார்க்கன் தான் ரொம்ப நீடித்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற கருத்துக்களை இங்கே சாலமோன் சூரியனுக்கு கீழே மனிதர்களுடைய வாழ்க்கையை அவர் கம்பேர் பண்ணி, அவர்கள் அழைக்கப்பட்டு எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தை அடைந்ததற்கான ஆண்டவர் பயன்படுத்தின காரியங்களை எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்து கொண்டு இதை நான் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே, புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே வாழ்கிற நமக்கு பவுல் ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:32 அவர் சொல்கிறார், நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அதாவது நான் மனுஷர்களை பார்க்கும்போதே துஷ்ட மிருகம் போல இருந்தான், அவர்களோடு கூட நான் போராடினேன். அப்படி போராடுகிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. சூரியனுக்கு கீழே நல்லா புசிச்சு குடித்து வாழ்ந்தாதான் தேவனுடைய அனுக்கிரகம் என்று சொல்லுகிறார்களே, அதற்காக நான் போராடலையா? மரித்தோர் உயிர்த்தெழணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறபடினால தான் நான் போராடுகிறேன். துஷ்ட மிருகங்களைப் போல இருக்கக்கூடிய மனுஷர்களோடு கூட போராடுகிறேன். நானும் இல்லைன்னா ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் புசிக்க குடிப்பேன், நாளைக்கு செத்துருவேன் அப்படின்னு நானும் சொல்லலாமே என்று சொல்லி இங்கே ஒரு உயிர்த்தெழுதலை வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில்
பழைய ஏற்பாட்டின் நாட்கள் உயிர்த்தெழுதல்கள் நித்தியத்தை குறித்து அதிகமான கருத்துக்கள் சொல்லப்படாவிட்டாலும் ஆங்காங்கே அந்த கருத்துக்களை அங்கே யோபுவும் சொல்லுகிறார். கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார் என்று சொல்லுகிறார். சாலமோன் பிரசங்கி புத்தகத்தில் காரியத்தினுடைய கடைத்தொகை எல்லா மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தாவீதும் தன்னுடைய காரியங்களிலே அநேக இடங்களிலே கருத்துக்களை வலியுறுத்தியிருந்த போதிலும் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு இவைகளே மையமாக கொண்டு போதிக்கப்படுகின்றன, உயிர்த்தெழுதல். அதனால தான் எபிரேய ஆக்கியோன் அழகாக 11ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், அவர்கள் பின்னும் நான் என்ன சொல்வேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரமாய் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்றாங்க. அவர்கள் சிங்கங்களின் வாய்களெல்லாம் அடைத்தார்கள். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தையும் அவங்க பெற்றாங்க. ஆனால் வேறு சிலர் என்ன செய்தாங்கன்னா, மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சிக்க பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு பறித்தார்கள், செம்பரியாட்டு தோள்களையும் வெள்ளையாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவுகளையும் உபத்திரவங்களையும் அவர்கள் அனுபவித்தார்கள், துன்பங்களை அனுபவித்தார்கள். அதனால் அவங்க பாவிகள் என்று சொல்ல முடியாது. உலகத்திலிருந்து நான் அவங்களை தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்குது. நீங்கள் உலகத்தார் அல்லாதபடினால உலகம் உங்களை பகைக்கிறது. ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினாமல் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். மேன்மையான உயிர்த்தெழுதை அடையும்படியாக பவுல் சொல்லுகிறது போல துஷ்ட மிருகங்களோடு கூட போராடுகிற ஒரு வாழ்க்கை. நான் புசிப்பேன், குடிப்பேன், நான் நல்லா வாழுவேன் என்பது ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக பயன்படுத்த விரும்புகிறார். சூரியனுக்கு மேலே ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுகிறவர்களாய் நாம் பாடுபட்டோம், நாம் வாழ முற்பட்டோம் என்று சொன்னால் அன்றியும் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்பதுதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருடைய ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் வைத்த நோக்கமாக இருக்கிறபடியினால் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற நாம் துன்பப்பட்டாலும் நான் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் வாழ விரும்புகிறேன் என்று ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைந்து என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவ நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே, நதி ஓரம் வளருகின்ற தோட்டமும் நீதானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே, நீதானே.